ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சபரி. என்னடா 2 நாளாக வீடியோ போடலன்னு கேட்பீங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 2 நாளாக உடம்பு முடியல. அதனால தான் வீடியோ போட முடியல. இப்போ எங்கடா ஆற்றுல இருக்க அப்படின்னு நல்லா கேட்காதீங்க. அன்றைக்கி மாதிரி குளிக்க போறியாடா அப்படின்னு கேட்பீங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி கோயிலுக்கு வந்தோம். ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தோன்னா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு ஏதாவது விளாக் போடணுன்ட்டு இருக்க 2 நாள் அது போட முடியல. இன்றைக்கி போட போகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா விநாயகர் கோயிலில் ஆற்றுல இப்போ தான் கைகள் மிஞ்சி கழுவிட்டு மேலே போயிட்டுருக்கேன். இருங்க, ஸ்டெப்ஸ் காட்டுறேன். பார்த்தீங்களா, போயிட்டுருக்கோம். அங்கே தெரியுது பாருங்கள், அதுதான் கோயில். போய் சாமி கும்பிட்டு போகலாம் வீட்டுக்கு. உங்கள்கிட்ட ஒரு 3 விஷயம் சொல்லணும். என்னென்னா, ஒன்று, கோயிலுக்கு எதுக்கு தெரியுமா வர்றது? நம்ம மனசில் இருக்கிற கஷ்டத்தையெல்லாம் போக்குறதுக்கு தான் கோயிலுக்கு வரோம். ஆனால் எல்லோரும் நினச்சிக்குவாங்க, நம்ம எப்படி சொல்கிறது, அது ஒரு மாதிரி நினைப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் கிடையாது. நம்ம மனசு நம்ம யார்கிட்டையும் சொல்லாமல் இருந்தால் நம்ம சாமிக்கிட்ட வந்து சொன்னோம்னா அது ஒரு ரிலீஃபாக இருக்கும். அதனால தான் பெரியவங்களாம் கோயிலுக்கு போடான்னு சொல்கிறது. அதனால தான் நானும் வருவேன் எப்போவுமே கோயிலுக்கு. எப்போவுமேனா வாரத்தில் எப்படியாவது ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்கிட்ட வந்துட்டேன். சாமி கும்பிட்டு சொல்கிறேன். ஒரு 2 நிமிஷம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாமி கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ இன்னும் 2வது விஷயம் என்னென்னா, நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்தோன்னு வைங்க, நம்மளை இருக்கிறது எப்படி சொல்கிறது, நம்மளோட என்னென்னலாம் இது இருக்கோ, கெட்ட சக்தி நம்மக்கிட்ட இருக்கோ அதெல்லாம் அப்படியே போயிடும். மீன்ஸ் கெட்ட சக்தினா பேய் பிசாசுன்னு நினச்சிக்காதீங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அது அப்படியே போயிடும். அதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு வரோம். 3வது விஷயம் என்னென்னா, நம்ம என்னதான் எல்லா பக்கம் சுற்றினாலும் நம்ம கோயிலுக்கு வந்தோம்னா நம்மளோட இதெல்லாமே பறந்துடும். மீன்ஸ் துக்கம், கஷ்டம் எல்லாமே பறந்துடும். அந்த மாதிரி தான் சக்தி கடவுளுக்கு. அதுக்குன்னு நான் சொல்கிறேன்னு வேண்டி இது பண்ணாதீங்க. எல்லா சாமியுமே சக்தி படைத்தவங்க தான். எனக்கு பிடிச்சது முருகர், விநாயகர், இவங்களெல்லாம் பிடிக்கும். முருகர், விநாயகர் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லியிருப்பேன். அதுக்குன்னு அவங்கள மட்டும்தான் பிடிக்கும்னு இல்லை, எல்லா சாமியிலுமே எனக்கு பிடிக்கும். எனக்கும் ரொம்ப நாள் ஆசை தான் சர்ச்சுக்கு போகணும், மசூதிக்கு போகணுன்னெல்லாம். என்ன பண்ணுறது, எனக்கு போகிறதுக்கு தான் முடியாது. கண்டிப்பாக போவேன். பக்கத்தில் தான் இருக்கீங்க, ஆனால் போக முடியல. என்ன பண்ணுறது, கண்டிப்பாக போவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் என்ன விஷயம்னா, எங்கள் அம்மா இப்போ கூட இல்லை. மீன்ஸ் எங்கள் அம்மா ஊருக்கு போயிருக்காங்க, தாத்தா ஊருக்கு. நான் மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கேன். அம்மா ஊருக்கு போனால் நான் தோட்டம் போயிடுவேன். ஆனால் எனக்கு இன்றைக்கி போகிறக்கே தோணலை. ஏன்னா ஸ்கூல்லேருந்து வந்து 6:30 மணி ஆயிடுச்சு வரக்கு. அப்புறம் நீ போனாலும் டைம் ஆயிரும்ன்ட்டு நான் இருந்துட்டேன். அன்றைக்கி ஒரு தடவை இருந்திருக்கேன். ஆனால் இருந்தாலும் பயமாக இருக்குது, என்ன பண்ணுறது. ஆனால் பயப்படவே கூடாது எப்போவுமே. ஒரு விஷயத்த பார்த்து பயந்தோன்னா அந்த விஷயம் அது நம்ம பலவீனமாக போயிடும். ஆனால் அந்த விஷயத்த நம்ம பலமாக மாற்றி இருக்கணும். இதுக்கு வேண்டி மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே சொல்கிறேன். எப்போவுமே யாருமே பயப்படாதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச மைண்ட் லாக்கர். பாய். நெக்ஸ்ட்டில் சந்திப்போம். நெக்ஸ்ட்டு சனிக்கிழமை சாயந்தரம் வந்துடும். பாய்.